கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல எக்ஸலண்ட் ஒரு வேர்டு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. கர்த்தர் பாருங்க, பராக்கிரமசாலியாக வல்லமையோடு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது மட்டும் இல்ல, நீங்க பண்ணுகிறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். பிரதிபலனாக அவர் 10 மடங்கு போனஸ் கொடுப்பாங்கல்ல தெரியுமா? தீபாவளி வந்தா போனஸ், இன்சென்டிவ் கூடி இருக்கும், இன்கிரிமெண்ட் கூடி இருக்கும், இப்படி பிரதிபலனையும் கொடுப்பார். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. இப்ப பாருங்க, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலினா வல்லமை மிகுந்தவன், அவனை யாரை வீழ்த்த முடியாது. எப்ராஹிம் கோத்திரத்துல 20,000 பராக்கிரமசாலிகள் தாவீது கிட்ட இதுல இருந்திருக்காங்க. எப்ராஹிம் கோத்திரத்துடைய பிள்ளைகள் 20,000 பராக்கிரமசாலிகள் இருந்திருக்காங்க. அப்படி உங்களை பராக்கிரமசாலிய திடகாத்திரம் உள்ள மனதாக எதை பார்த்து பயந்து போகிறதுக்கு அல்ல. காரணம் சொல்ற, வல்லமை மிக்கவர் உங்க கூட இருக்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. அவர் சக்தி வாய்ந்தவர், வீரம் நிறைந்த பிள்ளைகளாக உங்களை மாற்ற அவர் சித்தமா இருந்தார். மிகுந்த அசாத்திய தைரியத்தை கொடுத்து பெரிய காரியங்களை செய்து முடிக்க வைப்பார். நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க, இவ்வளவு பெரிய தைரியத்தை எப்படின்னா பெற்றான். அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பார், உங்களை அப்படி உயர்த்துவார். அதுக்கு சொல்றா பாருங்க, நான் மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை பலவீனப்பட்டவனை மெதுவாய் நடத்துவார். அதான் சொல்றார், உங்களை பலசாலியாய் மாற்றுவேன், பராக்கிரமசாலியாய் வருவேன். இதை பாருங்க, எகிப்தியர் அங்க 430 வருஷம் முடிச்ச உடனே யாத்திராமம் 14:12-41 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் முதல்ல புறப்பட்டு அதுக்கு பிறகு இஸ்ரவேலர் புறப்படுறாங்க. கர்த்தர் முன்ன போறார், மேகஸ்தம்பம் போகுது, அக்னி ஸ்தம்பம் போகுது. அவங்க அன்னைக்கு பெரிய கொள்ளை, பொன்னோடும் பொருளோடும். அதுவரை கஷ்டப்படுத்தினவன் கேட்கறதுக்கு முன்னால கொடுத்தான். இதுவரை உங்களை பாடாப்படுத்தினவன் நீங்க கேட்கறதுக்கு முன்ன உங்களுக்கு கொடுத்துருவான். நீங்க அவனை விட பெரியவனா இருப்பீங்க. ஒரே நாள்ல பெரிய பெரிய சீமானாய் மாற்றி கொண்டு வந்தார் பாருங்க. வனாந்திரத்துல அவங்களுக்கு ஒரு குறைவில்லாத வாழ்வு, தண்ணீர் குறைவில்லாமல் அழகா கூட்டிட்டு வர, அடுத்த மனுஷன் பார்க்க கூடாதுன்னு ஏசி லைஃப், ஒரு வேர்வை கூட வரக்கூடாதுன்னு மேகஸ்தம்பம். அந்த மேகஸ்தம்பத்துல வேர்வை கூட வரக்கூடாதான். நம்ம ஊட்டி கொடைக்கானல போனீங்கன்னா ட்ரெஸ் அழுக்காகாது. அதே போல அவங்க வஸ்திரம், அதான் சொன்னார்ல, வஸ்திரம் பழமையாய் போகாமல் செருப்பு கூட தேயாம கூட்டிட்டு வந்தார். அந்த கர்த்தர் உங்க கூட வருவார், உங்க கூட இருப்பார். இந்த நாள் நல்ல நாள், போங்க. அவர் பெரிய வெற்றியை கொடுத்து உயர்ந்த இடத்துல வைப்பாருங்க. நல்ல தகப்பனே, பராக்கிரமசாலியாய் வந்து எங்க கூட இருந்து எங்க தேவைகளை சந்தித்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.